இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஆங்கிலத்தில் இவ்வாறு ஒரு பொன்மொழி உண்டு. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட்னு சொல்லுவாங்க. உடம்புங்க தான் இருக்குது, உன்னுடைய உள்ளம், உன்னுடைய மனசு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விவிலியத்திலும் இது உண்டு. அவர்களுடைய உடம்பு தான் இங்கே இருக்குது, உள்ளமும் என்னை விட்டு தொலைவில் இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுவார். உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும். இந்த உடலை ஆண்டவருக்கு காட்சிப்படுத்துவோம். நம்முடைய உள்ளம் நம்மகிட்ட இருக்காது. இதைத்தான் பவுலடியார் சொல்லுவார். உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மா உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பலாம் என்ன பயன்? உலகமெல்லாம் எனக்காராயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாரம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அப்படியே பாட்டு. இந்த உள்ளத்தை, இந்த ஆன்மாவை ஆண்டவர் பக்கம் திருப்பலைன்னா ஒன்றும் பயன் கிடையாது. இந்த உடலை மட்டுமே நாம் கொண்டு ஆண்டவரை அவர் திருப்பாத்தை அடைய முடியாது. உள்ளத்தை ஆண்டவர் திருப்பணும். ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு தாகம் அவருக்கு. அப்போது எல்லாத்தையும் கேட்க என்ன செய்யலான்னு கேட்குறாரு. மந்திரிமாரன் சொல்கிறாங்க, இல்லைங்க ராஜா, நமது காட்டில் வனத்தில் ஒரு முனிவர் இருக்கார், நல்ல ஒரு மகான் அவர். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சிஷியராக சேர்ந்து நல்ல ஒரு ஞானத்தை கற்றுக்கிட்டு வாங்களேன், நல்ல மனுஷன் அவர், நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படியா, சரி நாளைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு. உடனே தேரில் ரெடியாகுது. அரச பரிவாரங்கள் எல்லாம் தேரில் உட்கார, ராஜா உட்காராரு. நல்லா தேர் ஜகஜோதியாக போகுது. இந்த பக்கம் ராணுவம், இந்த பக்கம் படை வீரர், இந்த பக்கம் படை வீரர். அவர் ராஜா அந்த முனிவருக்கு தேவையான பழம், அது இது பட்டாடை எல்லாம், பொற்காசுகள் எல்லாத்தையும் அள்ளின்னு தட்ட போகுது. பெரிய வரிசை வச்சுன்னு போகுது. பார்க்குறாரு. போனால் அந்த முனிவருக்கு ஒன்றும் புரியல. அந்த ஆசிரமத்தில் நுழையிறார் ராஜா. எல்லாரும் அந்த படை பண்ண அங்கே அந்த முனிவருடைய சீடர்களை விரட்டாங்க. வரம்போ அரசர் வரம்போ, அரசர் வராரு, ஓரம் போ நுழைகிறாரு. இந்த முனிவரை பணிவானுங்க, வணக்கம் அரசே, சொல்லுங்கள், என்ன வேணும் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட ஞானத்தை பற்றி நான் கற்றுக்கணும் அப்படின்றார். அப்படியா, சரி போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நாட்டினுடைய ராஜா வந்திருக்கிறாரு, உங்ககிட்ட ஒரு கல்வி கற்றுக்கொள்ள படிக்க வந்திருக்காரு, நீங்கள் போய் நாளைக்கு வாங்க என்ன அர்த்தம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இருந்தாலும் சரி. இப்போ ஒரு குரு, அவர் நமக்கு ராஜாவுக்கு ஒருத்தர் குரு. இப்போது குரு சொல்ல மீறக்கூடாது. சரி அப்பா கிளம்பிதான் இருங்கப்பா, சரி போகலாம் வாங்க, எல்லாம் திரும்பி. இப்போ திருப்பி நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறது வராரு. இப்போது அவ்வளோ பரிவாரங்கள் இல்லை, தேர் மட்டும் போது கொஞ்சம் பேர் வராங்க கூட. இப்போ அவர் பார்க்குறாரு. பார்த்தோடனே நம்ம போய் நாளைக்கு வா. என்னடா இது? சரி மறுநாள் எந்த பரிவாரமும் இல்லை, தேர்ட்டு இவரே போகிறார். ராஜா மட்டும் போகிறார். இப்போ அரசு அந்த இதுக்குள்ள, அந்த ஆசிரமத்துக்குள்ளே தேர் நுழையுது. போயிட்டு என்ன முனிவரே, நீ வர சொன்னீங்களா, வந்துட்டேன், என்ன பண்ணு சொல்லுங்கள், போய் நாளைக்கு வாங்க. அரசருக்கு என்ன ஒன்றும் புரியல. பட்டு கடமாக கோவம் மனசுக்குள்ளே இருக்குது. என்னடா அந்த மனுஷன் நாளைக்கு வான்றாரு. சரி போகிறார். அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, தேர் வருது. தேர் அங்கேயே விட்டார். நடந்து நம்ம அந்த ஆசிரமத்தில் நுழையிறாரு. நுழையும்போது என்ன பண்ணுறாரு, எல்லாம் அங்கே சீரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, சரி அதை பண்ணு இதை பண்ணு, என்ன வேலை செய்றீங்க நீங்கள், சீக்கிரம் ஒன்று அப்படி சொல்லிட்டு நுழையிறாரு. அப்புறம் குருவிட்ட பணிவா, குருவே வணக்கம், நீங்கள் வர சொல்ல வந்துட்டேன், என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள், போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு. அரசருக்கு அதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கிறதுக்கான மனசு அவருக்கு இல்லை. இது என்ன பண்ணுறது, ஞானத்தை கற்றுக்கணுமே,
திரும்பி போகிறாரு. சரி போனார். ஆனால் தேர்லாம் கிடையாது, நடந்தே வராரு. பிரசவம் வந்து பார்ப்போம், இதுதான் பார்ப்போம் என்று வர்றாரு. அவர் அது என்ன பண்ணுறாரு, அந்த ஆசிரமத்துக்கு நுழையிறாரு. சுற்றி பண்ணி பார்க்குறாரு, எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரும் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு ஒரு தொடப்பத்தை எடுத்து அந்த இடத்த சுத்தம் செய்கிறார், அதை பெருக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிறதா இருக்கீங்களா அப்படின்ட்டு அன்பாக பேசுகிறாரு. இவரே வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டு இவர் கூட நட்போடில் பழகிறார் எல்லாருக்கும். இதை முனிவர் பார்க்குறாரு. அப்போது ஆசிரம் பண்ணுறாரு. வேலையை முடிச்சுட்டு முனிவர்கிட்ட போயிட்டு, ஐயா சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ணு சொல்லுங்கள், நான் வந்துட்டேன். அரசே உங்களுக்கெல்லாம் வகுப்பு வேண்டாம், நீங்கள் ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் அரண்மனைக்கு போங்க. எதை எப்படி ஒன்றும் கிளாஸ்லாம் ஒன்றும் எடுக்கலையே, நீங்கள் வகுப்பு எடுக்கலையே. வகுப்பு எடுக்க தேவையில்லை. முதல்ல இருந்த ஆணவம் இப்போ உங்ககிட்ட இல்லை. முதல்ல இருந்து அந்த ஒரு திமிருலாம் உங்கள்கிட்ட இல்லை. முதல்ல இருந்து அந்த ஒரு ராஜா பணக்காரங்கிற அந்த ஒரு கர்வம் உங்ககிட்ட இல்லை. எப்போ நீங்கள் என்னுடைய ஆசிரமத்தை நுழைஞ்ச உடனே நீங்களே ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்கி சுத்தம் செய்து அன்போடு அதாவது நீங்கள் பழகுறீங்களோ, இந்த மாற்றம் எப்போ உங்கள் உள்ளத்தில் வந்துடுச்சோ, இதுதான் ஞானம், இதுவே போதும், நீங்கள் போங்கன்னு சொன்னார். சோர்களே, நான் கற்றுக்கணும்னு ராஜா அந்த உடம்பால் அவர் போனும்போது அவர் போன்னு நினச்சார். இப்போது உள்ள மாற்றம் பெற்றதோ ஞானத்தை பெறுகிறார். உள்ள மாற்றம் பெற வேண்டும். நட்சத்திர வாசகம் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு அற்புதமான வாசகம். ஏசப்பா தன்னுடைய சொந்த ஊர் கலிலேயாக போகிறாரு. அந்த ஊரில் தான் கானா ஊர் இருக்குது. அங்கே தான் ஏசப்பா முதல் புதுமை செய்தார். இந்த புதுமையை பார்த்துத்தான் இஸ்ரேல் மக்கள் நம்புவாங்க. அது யூதனுடைய ஒரு குணம். அது அவங்க செஞ்சு மேஜிக் பண்ணி காட்டணும். இதைத்தான் பவுல் சொல்லுவார், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையுண்ட ஏசப்பாவை தேடுறோன்னு சொல்லுவார். யூதர்கள் அரும் அடையாளத்தை நாடுவாங்க. இங்கே சொல்கிற பாருங்க, பார்ப்போம். இயேசு அவர்களை நோக்கி, அடையாளங்களையும் அருண்செயல்களையும் கண்டாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்களே. நீங்கள் அரசு அலுவலர் போகிறாரு, இயேசுவே நிறைய என் பிள்ளை நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான், வாங்க குணப்படுத்துங்கன்னு சொல்கிறார். எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு? இயேசப்பா கொஞ்சம் அப்போ கேட்குறாரு பாருங்க பார்ப்போம். நீங்கள் அரும் அடையாளத்தை பார்த்தா நம்புவீங்க, நீங்கள் எப்படி இந்த மாற்றம் உங்களுக்கு வந்துச்சு என்ன இயேசப்பா கேட்குறாரு. அப்போது வெளி தோற்றத்தை பார்த்து நம்புகிற நம்பிக்கை அது உள்ளார்ந்த நம்பிக்கை வரணும். அடுத்து பாருங்க பார்ப்போம். அப்போ ஏசு பாருங்க பார்ப்போம். அப்போ அவர் இன்னும் நம்புற, ஐயா என் பிள்ளை சாக கிடக்குறான், ஐயா அவன் என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட தயவு செய்து உங்களுடைய அற்புதம் செஞ்சு என் பிள்ளையை காவந்து பண்ணுங்க என்று சொல்றேன். இப்போ அந்த அளவுக்கு ஏசப்பட்ட நம்பிக்கையை பார்த்த உடனே ஏசப்பா சொல்றாரு, சரி நீ போ நான் வரணும்னு அவசியம் கிடையாது, உன் பிள்ளை குணமானதிருப்பா, நீ போன்னு சொல்கிறார். ஏசப்பா இங்கே இருக்கிறார், வார்த்தை மட்டும்தான், நீ போ உன் பிள்ளை குணமடைஞ்சிருப்பான் போ. அந்த வார்த்தையை நம்புகிறார். வெளி அடையாளம் கிடையாது. அந்த வார்த்தையை உள்ளத்தில் தாங்கி ஏசப்பா சொன்னாரு, நடக்கும். போறாரு, எதிர்க்கு ஆள் வருது, எப்பா உன் பிள்ளை குணமடைஞ்சிட்டான், நல்லா இருக்கான் உன் பிள்ளை. எப்போ குணமடைஞ்சா? 1 மணிக்கு. இந்த 1 மணி தான் ஆண்டவர், நீ போ உன் பிள்ளை ஒழுங்காக இருப்பான் நலமடையான்னு சொன்ன அந்த டைம் 1 மணி. அடுத்து பாருங்க, அந்த வார்த்தை கவனிக்கிறாங்க. அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். உள்ளத்திலே மாற்றம் எப்போ வருகிறதோ அங்கதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கடவுளை உள்ள ஏற்றுக்கொள்ளாத இருந்தால் என்ன ஒன்றும் புண்ணியம் கிடையாது. இன்னொரு நிகழ்வு சொல்ல நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய பிள்ளையோட சொன்ன, நிறைய மழை பெய்யுது, செம்ம மழை. அப்போ மழை பெய்யும் போது பிள்ளைகிட்ட அம்மா சொல்கிறாங்க, எப்பா நல்லா மழை பெய்யுது, போயிட்டு பாத்திரம் பானையை கொண்டு போய் வெளியே வை, தண்ணி ரொம்ப நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறார். சரிம்மா பிள்ளை போகிறான், பானையை நல்லா நடு இதில் பானையை வைக்கிறான், மழை கொட்டுது, வந்துட்டான். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்பா போய் பானை ரொம்பிச்சா போய் பாருப்போம். போய் பார்க்குறான், இன்னும் தண்ணி ரொம்பலம்மா. சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும். இன்னும் 1 மணி நேரம் ஆகுது. போய் பானை ரொம்பிச்சா பாருப்பான்றான். அம்மா சொல்கிறாங்க, போய் பார்க்குறான், இன்னும் ரொம்பலம்மா. இன்னும் நல்லா பாடுறா அம்மா, ஒரு சொட்டு கூட ரொம்பலம்மா.
ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையா பானையில், என்னடா இவன்? அம்மா போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். புள்ள பானையை கவுத்து வச்சிருக்கிறான், எப்படி தண்ணி உள்ள ரொம்ப. சகோதரர்களே, ஆண்டவருடைய ஆசி மருளும் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. நாம் உள்ளத்தை திறந்து வைக்க வேண்டும். இந்த உள்ளத்தால் ஆண்டவரை தாங்க வேண்டும். இந்த உள்ள மாற்றம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் எங்க கடவுளுடைய ஆசையும் அருளும் நம்மளை நிறையும். இந்த உள்ளம் என்ற பானை கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்மளத்தில். அந்த பானையை திறந்து வைப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் அங்கு வந்து குடியிருப்பார். எங்கே 2-3 பேர் என் பெயரால் இங்கே இருந்தால் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது பாருங்க. என் நம்புங்க, விசுவாசி நாங்கள் இருப்பேன். உள்ளம் என்பால் இருக்க வேண்டும். திரும்ப சொல்றாங்க பைபிள் வார்த்தைகள் தான். அவருடைய உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது, அவருடைய உள்ளம் என்னை விட தூரமாக இருக்குது ஆண்டவர் சொல்லுவார். அவ்வாறு இந்த உள்ள இதான் முதல் வாசகம் தான் பாருங்க. நீங்க பாருங்க, எஸ்ஐயா 65ஆம் அதிகாரம். இது ஆண்டவர் சொல்ற பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த பகுதி புதிய எருசலேம், அதாவது எஸ்ஐயா என்ன பண்றார்? மீட்பின் காலத்தை அறிவிக்கிறார், மீட்பரின் காலத்தை அறிவிக்கிறார். அந்த காலத்துல எப்படி இருக்கும் அந்த உலகம்? அந்த காலம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இதோ புதிய விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேன், அது போட்டும். உங்களுக்கு கல்லான இதயத்தை எடுத்து விட்டு கனிவான இதயத்தை நான் கொடுக்கிறேன். உங்கள் உள்ளத்தில் என் வார்த்தையை பதித்து வைக்கிறான்னு சொல்லுவார். முதல்ல என்ன பண்ண, இறைவாக்கு அனுப்பிச்சு நிறைய பேர் அனுப்பிச்சு அவங்க தான் அவங்களுக்கு போதிச்சாங்க, அவங்க வார்த்தையை கேட்டு நடன்னு சொன்னேன். இப்போ அப்படி கிடையாது. என் வார்த்தையை நான் அவங்க கிட்ட கொடுப்போம், அவங்க வந்து கூட சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. என் வார்த்தையே உங்கள் உள்ளத்திலே பதித்து வை. நீர் என்னை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதத்தை பாருங்க பாபா. நான் முன்னே நினைச்சு பார்க்க மாட்டேன், அனைத்தையும் மறந்துடுவேன். நான் எருசலேமிலே மகிழ்ந்து களி கூறுவேன். என்றால் எருசலேம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அங்கே அழுகுரல் ஒருபோதும் கேட்கப்படாது. அங்கே இறப்பு மரணம் இருக்காது. மரணம் என்றால் இந்த உடல் மரணத்தை மரணம்னு இயேசு சொல்ல மாட்டார். இப்பொழுது பாவம் செய்து இந்த ஆன்மாவை நாம் கொள்ளுகிறோம், அதான் மரணம்னு சொல்லுவார். லூக்கா 15 ஊதாரி மகன் போயிட்டு என்ன பண்ணுவான்? திரும்பி வருவான். அப்போ அப்பா சொல்லுவார் தன் மூத்த பிள்ளைகிட்ட, உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்லுவார். எவன் ஒருவன் பாவம் செய்து ஆண்டவன் பிரிஞ்சு அதான் மரணம். இவளை இதை பொறுத்த வரையில் இந்த உடல் மரணம் கிடையாது. ஆனால் சொல்ல பாருங்களா, அப்போ இங்கே இனி அப்புறம் யாரும் பாவம் செய்ய மாட்டீங்க. இந்த உள்ளத்தில் வார்த்தையை நீங்கள் தாங்கினா யாரும் பாவம் செய்ய மாட்டீங்க. இன்னும் பாருங்க பார்ப்போம், தலித்தாகும் சிறுமி தூங்குறான்னு சொல்லுவார். யோவான் 11 லாசர் இறப்பு, என் நண்பன் லாசர் தூங்குறான்னு சொல்லுவார். அப்போ இந்த உடலுடைய இறப்பு கிடையாது ஆண்டவரை பொறுத்த வரையில். பாவம் செய்து அந்த உதாரி மகனை போல எப்படி பாவம் செய்து ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போறியா, அதான் மரணம். நான் சொல்ல பாருங்க, யாரும் சாக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க, தீயவையில போக மாட்டாங்க. எப்பொழுது உள்ளத்தில் என் வார்த்தையை தாங்கினார் யாரும் சாக மாட்டாங்க. யாரும் பாவம் செஞ்சு அழிஞ்சு போக மாட்டாங்க. என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் செய்தாலே சாவ. நீ எப்போ கடவுளுக்கு எதிர்த்து நீ எப்போ நீ பாவம் செய்ய, நீ இறந்து போயிட்டுன்னு அர்த்தம். இந்த உடம்பு சாவன அவசியம் கிடையாது. இல்லை 1:15 தான் பவுல் சொல்ல பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவம் செய்தால் நீ உன் ஆன்மா செத்து போச்சுன்னு அர்த்தம். அந்த சாவு இருக்காது. எப்பொழுது நீங்கள் உள்ளத்தில் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, இன்றைய தியானமே தான் இன்னைக்கு. நாம் உள்ளத்தால் ஆண்டவரை பூஜிக்கிறோம். கடவுள் உள்ளத்தில் இருந்தால் வெளி சடங்குலாம் தேவை கிடையாது நமக்குலாம். ஒரு சித்திர பாட்டு உண்டு, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்சியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏனடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில். கடவுள் உள்ளே இருந்தால் இந்த வெளியில ஒன்றும் தேவை கிடையாது. பலிகளை அல்ல, இரக்கத்தையே உள்ள ஆண்டவர் இருக்கணும், உள்ள அன்பு இருக்கணும்.
அந்த ஆசாரன் மரப்போ நம்பினார். அவர் வந்து அவர் வார்த்தையை நம்பி பாருங்க, வழியிலேயே மீட்பு செய்து வருது பாருங்க. அவன் பிள்ளை குணமடைஞ்சிட்டான். அவரும் அவர் வீட்டாரும் ஏசப்பாவை நம்பினாங்க. இப்பொழுது உள்ளம் மாற்றம் பெறுகிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கு. இந்த திருப்பாடல் 30 பார்க்கலாம். அப்படி உள்ளம் ஆண்டவர் பக்கம் திரும்பினால் என்னென்ன ஆசீர்வாதம் தெரியுமா நமக்கு கிடைக்கும் தெரியுமா? அற்புதமான ஐயோ, அப்படி உள்ளம் ஆசீர்வாதத்தால் நம்ம வந்து எப்படி மனம் மாறினா, அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான், அவரது கருணையோ வாழ்நாள் முழுக்க இருக்கும். அவரோட ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இன்னும் பாருங்க பார்ப்போம். நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையில் ஆர்ப்பரிப்பு. உங்களுடைய அழுகையெல்லாம் தொடச்சி போட்டுருவார் ஆண்டவர். ஆண்டவரே எனக்கு செவிசாய் வென்றால் ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுப்பார். எப்பொழுது நமது உள்ளம் ஆண்டவர் பால் திரும்பினார். சகோதரர்களே, இந்த உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புவோம். இதைத்தான் ஏசப்பா செய்தி சொல்ற பாருங்க பார்ப்போம். நீங்கள் உட்புறத்தை கழுவுங்க, வெளியே தட்டை கழுவி சாப்பிட்றது ஒன்றும் புண்ணியம் கிடையாது. வெளியே கை கழுவி சாப்பிட்றது ஒன்றும் புண்ணியம் கிடையாது. உட்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவார் ஆண்டவர். சொல்லுவார், உள்ள தூய்மையா இருக்கிறவனுக்கு எல்லாம் தூய்மையா இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை சொல்றா இல்லையா? லூக்கா சொல்ல பாருங்க பார்ப்போம். எவனுக்கு உள்ள சுத்தமா இருக்குதோ அவனுக்கு எல்லாம் சுத்தமா, அவனுக்கு எதுவும் தீட்டு கிடையாது. அவனுக்கு வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார். எனவே உள்ளத்தை ஆண்டவர் பால் திருப்புவோம். தவ காலத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறைவின்றி நிறைவாக பெறும். சகோதரர்களே, உள்ளம் ஆப்சண்ட் ஆகி இந்த உடல் பிரசன்ட்ல புண்ணியம் கிடையாது. சிந்திப்போம். நான் சந்திப்போம்.